செட்டிநாடு ஸ்பெஷல் வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பொதுவாக மீன் குழம்பு மறாவது நாள் சாப்பிட்டா தானே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த டேலையே எப்படி மறாவது நாள் உள்ள டேஸ்ட்டை கொண்டு வரலான்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் புளியை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். மீன் குழம்புனாலே புளி தாங்க மெயினான விஷயம். இப்போ நான் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். வஞ்சர மீன் 1.5 கிலோ எடுத்திருக்கேன். இங்கே காரைக்குடியில் வஞ்சர மீன் 1 கிலோ 600 சொன்னாங்க. நல்லா வலுவலுன்னு இருக்கும். அதோட தோல் க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக வரும் வஞ்சர மீன் குழம்பு. இப்போ அந்த புளி தண்ணியோட வீட்டு மசால் பொடி சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மசால் பொடி போட்டுக்கோங்க. அதோட வீட்டு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கையால் கரைச்சிட்டு அதோட இந்த மீனை போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இந்த புளி மசாலா தண்ணிக்குள்ளே மீன் நல்லா ஊற போடும்போது அந்த மசாலாவோட ஃப்ளேவரு, அந்த புளியோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த மீனுக்குள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக மாறிடும். அந்த மீன் நம்ம இப்படி செய்கிறது மூலமாக மறாவது நாள் வைக்கிற மீன் குழம்போட டேஸ்ட்டு அந்த டேலையே நமக்கு கிடைக்கும். இப்போ நான் 1 கிலோ மீன் சமைக்க போகிறேன். 1 கிலோ மீனை ஃபுல்லாக இதுக்குள்ளே நான் போட்டுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் நீங்கள் உங்கள் விருப்பம் தான். எத்தனை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டாலும் ஓகே, இல்லை வெயில் எடுத்து வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வெங்காயம் வெட்டு அந்த தாளிக்கிற கேப் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சாலும் ஓகே தான், உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம விசேஷ நாட்களில் நிறைய சமைப்போம்ல, மட்டன் எடுப்போம், சிக்கன் எடுப்போம், மீன் எடுப்போம். அப்படின்றப்ப மீனை எப்பவுமே லாஸ்ட்டாக தான் வைக்கிற மாதிரி நமக்கு வரும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் புளி தண்ணி மசாலா போட்டு இந்த மீனை தூக்கி மூடி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு. ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ மண்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ நான் இடித்து வச்ச வெங்காயத்தையும் போட போகிறேன். மீன் குழம்புக்கு புளி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி குழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டியும் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் முழுசாகவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதில் தூக்கி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, இப்போ லைட்டாக கோல்டன் கலர் வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் ஒரு 2 சைஸு பெரிய சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மீனுக்கு தனியாக உப்பு போட்டு தான் மசால் பொடி போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நீங்கள் கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல, கூட மட்டும் போட்டுறவே கூடாது. இதுக்கு 3 பல் வெள்ளைப்பூடும் கொஞ்சோன்னு அந்த 3 பல்லுக்கு ஈக்குவலாக இஞ்சியும் நம்ம எடுத்துக்கணும். இதையும் நம்ம நல்லா தட்டிக்கணும் அம்மிக்கல்லில். நம்ம மிக்ஸியில் அடிக்கிறத விட இந்த மாதிரி குட்டி அம்மிக்கல்லில் இடித்து சமைக்கும் பொழுது அதோட ஃப்ளேவர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிக்ஸியில் அரைச்சா டக்குன்னு அது மையாக ஆயிரும். இது கொஞ்சம் திரியாக இருக்கிறதுனால நமக்கு அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நம்ம சாப்பிடும்போது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக மீன் குழம்பு செய்யும் பொழுது மசால் பொடி தூக்கலாக போட்டு மீன் குழம்புக்கு ஊற்றுற தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரசம் மாதிரி ஆயிரும் மீன் குழம்பு. அதனால் தண்ணி ரொம்ப குறைச்சிக்கணும். மீன் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மீன் இந்த மசாலா புளி உப்போடு நல்லா ஊறி இருக்குது. இதை நான் அப்படியே இந்த தாளித்த வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த தண்ணியை மட்டும்தான் வடித்து விட போகிறேன். அந்த மீனை இன்னும் நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மசாலா தண்ணி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை ஃப்ளேவர்லாம் போனதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச மீனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நல்ல காரசாரமாக மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வீட்டு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா கொதிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். மூடி போட்டு மூடியாச்சு. பச்சை மிளகா போட மறந்துட்டேன். நல்லா பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மசாலா கொதித்து அந்த பச்சை வாசனை ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு. இப்போ மீனை போடுறதுக்கான டைம் வந்துருச்சு. இப்போ அந்த ஊற வச்ச மீனை அப்படியே நம்ம குழம்புல கொட்ட போகிறோம். மீனை போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு ரொம்ப நம்ம கிண்டவே கூடாது. அப்படியே பூ மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ
லைட்டாக அந்த குழம்புக்குள்ளே மீன் வந்து ஒளிஞ்சுக்கணும். குழம்புக்குள்ளே மீன் இருக்கிறதே தெரியாத மாதிரி நல்ல மீனை வந்து உள்ளே நல்லா டிப் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் சிம்மிலே போட்டு நீங்கள் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஃபைனல் டச்சாக இதுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறேன். வேறு எதுவும் இல்லை, மிளகு சீரகம் பொடி தான். அதில் கடைசியாக நீங்கள் தூவி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுடுங்க. ஏன்னா நம்ம மண் சட்டியில் பண்ணுறதுனால அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்லா தளதளன்னு கொதிக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். செட்டிநாடு ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ரெசிபி. இங்கே காரைக்குடியில் ஒரு ஆச்சி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ரெசிப்பியை மற்றவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே கபகமன்னு மணக்கிற அளவுக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகலாமா? கண்டிப்பாக அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.